விவிலியத்தில் நிறையா ஜெபங்கள் இருக்கிறது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் இந்த வீடியோவில் ஆண்டவருக்கு பிடிச்ச அந்த ஒரு சிறிய எளிமையான ஜெபத்தை என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இரண்டாவதாக நம்ம புத்தாண்டுக்கு வரப்போகின்ற அந்த புதிய ஆண்டுக்கு நம்ம தயாரிப்பதற்கும் இந்த ஜெபத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை பார்க்க போகிறோம். எப்படி நம்ம தயாரிக்கலாம் புத்தாண்டுக்கு அப்படின்னு சொல்லியும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் நமக்கு அந்த ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஜெபத்தை நம்ம என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச ஒரு சில ஜெபங்களை நம்ம யோசிப்போமே. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஜெபம், ரொம்ப ஃபேமஸான ஜெபம், ஒவ்வொரு நாளும் திருப்பலி நம்ம சொல்லக்கூடிய ஜெபம், அந்த நூற்று தலைவன் ஆண்டவரே இயேசுவிடம் சொன்னது, ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்ம நலமடையும். அந்த ஜெபத்தை நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரியும். அதே போல் நம்ம வரி தண்டுபவரோட ஜெபமும் ரொம்ப பிரபலமான ஒரு ஜெபம். அதாவது, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என்மேல் மனம் இறங்கும், லார்ட் ஐ எம் எ சின்னர், ஹேவ் மர்சி ஆன் மீ. இதெல்லாம் நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஜெபம் நம்ம நற்கருணை பிரசன்னத்தில் போயிட்டு நம்ம எல்லாருமே நற்கருணையை நம்புகிறோம். அது ஆண்டவருடைய உடல், ஆண்டவருடைய ரத்தம், ஆண்டவருடைய தெய்வீகமும் ஆண்டவருடைய ஆன்மாவும் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனாலும் நம்மளால் புனித இமில்டாவை போலே நம்ப முடியல. ஏன்னா ஒரு முறை அவங்க நற்கருணை பெற்றோன்னே அந்த பரவசத்தில் அவங்க இறந்து போயிட்டாங்க. நம்மளால் அருளாளரான கார்லோ அக்யூட்டஸை போல் நம்மளால் நம்ப முடியல. நம்ம நம்புகிறோம், ஆனால் புனிதர்களை போல் நம்ப முடியல. அப்போது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜெபம் என்ன அப்படின்னாக்கா, நற்கருணை பிரசன்னத்தில் போய் அவர்கிட்டே கேட்கலாம், ஆண்டவரே நான் நம்புகிறேன், ஆனால் என் நம்பிக்கையின்மை குணமாக்கும், லார்ட் ஐ பிலீவ் பட் ஹெல்ப் மை அன்பிலீவ் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஸோ இது அடிக்கடி ஒரு 1000 தடவை சொல்லலாமே நற்கருணை பிரசன்னத்தில். இந்த ஜெபமும் ரொம்ப பிரபலமான ஜெபம். வேறு என்ன ஜெபங்கள் இருக்குது? நம்ம ஆண்டவர் இயேசு கெத்செமனியில் ஜெபிச்ச ஜெபம் நமக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவரே என் விருப்பப்படி அல்ல உமது விருப்பப்படி நடக்கட்டும் அப்படின்றது. மாதாவுடைய ஜெபம் இருக்கிறது, இதோ ஆண்டவருடைய அடிமை, சொற்படி எனக்கு நிகழட்டும். இந்த ஜெபம் ரொம்ப பிரபலமான ஜெபம். அப்புறம் அந்த பார்வை இல்லாதவர் பார்ட்டிமேஸ் கேட்குறது, ஆண்டவர் அவரை பார்த்து கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே நான் மீண்டும் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இது நம்ம திரும்பி கூட சொல்லலாம், ஆண்டவரே நீங்கள் எப்படி இந்த உலகத்தை பார்ப்பீங்களோ அதே போல் என் கண்கள் வெளியாக பாருங்கள், நான் உங்களை போல் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்றத கூட நம்ம திரும்பி நம்ம எந்த மனநிலையில் இருக்கிறோமோ, எந்த சூழ்நிலையில் இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த விவிலியத்தில் இருக்கக்கூடிய இந்த வசனங்களெல்லாம் எடுத்து நம்ம ஜெபங்களாக ஜெபிக்கலாம். அதே போல் வேறு என்ன இருக்குது? தொழுநோயாளியனுடைய அந்த ஜெபம் இருக்கிறது, ஆண்டவரே நீர் விரும்பினால் என்னை குணமாக்க முடியும். இதை நம்ம அடிக்கடி சொல்லலாம் நம்மளுடைய பிரச்சனைகளில் இருக்கும்போது. இதே கூட நம்ம ஜெபமாலையில் ஜெபிக்கலாம். ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ, ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன். இந்த ஜெபத்தை நம்ம திரும்ப சொல்லலாம். அழகான ஊதாரி மகனுடைய ஜெபம் இருக்குது, நம்ம அதை மறக்கவே முடியாது. ஆண்டவரே உமக்கு எதிராகவும் வானத்திற்கு எதிராகவும் என்னுடைய சகோதரர்களுக்கு எதிராகவும் நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் உங்களுடைய மகன் எனப்பட தகுதியற்றவன், என்னை உங்கள் ஊழியக்காரங்களை, உங்களுடைய வேலைக்காரங்களை ஒருத்தராக, உங்களுடைய அடிமைகளை ஒருத்தராக என்னை ஏற்றுக்கொள்ளுங்களேன். இந்த ஜெபத்தை நம்ம அடிக்கடி ஜெபிக்கலாம். அந்த கனனிய பெண்ணினுடைய அந்த ஜெபத்தை நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே உங்களுடைய நாய்க்குட்டிகளாக ஒருத்தராக என்னை நினச்சிக்கோங்களேன், உங்களுடைய மேஜிலேருந்து விழக்கூடிய அந்த சிறு துணுக்கியாவது எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த கனனிய பெண்ணை போல் நம்ம அடிக்கடி இந்த ஜெபத்தை ரிப்பீட் பண்ணி கேட்கலாம். ஆண்டவரே ஒரு சிறு நாய்க்குட்டியை போல் உங்கள் மேஜிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு துணுக்கையாவது எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி நம்ம திரும்ப ஜெபிக்கலாம். இப்படி பல ஜெபங்கள் இருந்தாலும் ஆண்டவருக்கு மிக பிடித்தமான ஒரு ஜெபம் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, இந்த ஜெபங்கள் எல்லாத்தையுமே ஒன்றாக இணைத்து நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வினுடைய அடிப்படை மையம் என்னவாக இருக்குமோ அந்த இலக்கையே நம்ம கேட்பது தான் ஆண்டவருக்கு மிகுந்த பிடித்த ஒரு ஜெபமாக இருக்கும். மாதாவினுடைய ஜெபம், ஆண்டவர் இயேசுவினுடைய ஜெபம், அந்த வரி தண்டுபவரினுடைய ஜெபம், பார்வையற்றவருடைய ஜெபம், இப்படி எல்லாருடைய ஜெபங்களையும் ஒன்றாக இணைத்து ஒரே ஒரு விஷயத்தில் கொண்டு போய் நம்ம நிறுத்தணும் அப்படின்னாக்க அது என்னவாக இருக்கும் அப்படின்னா, கிபி 300களில் வாழ்ந்த நம்ம திருச்சபையினுடைய மிகப்பெரிய புனிதராகிய டாக்டர் ஆஃப் த சர்ச், திருச்சபையின் பண்டிதர், முனைவராக கருதப்படக்கூடிய புனித அகஸ்தினார் இப்படியாக கூறுகிறார், பொசஸ் தை செல்ஃப் ஆஃப் அஸ், ஆண்டவரே எங்களை நீர் முழுமையாக ஆட்கொள்ளும். இதுதான் ஆண்டவருக்கு மிகுந்த பிடித்த ஒரு ஜெபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி புனித அகஸ்தினார் கூறுகிறார். ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னாக்கா, ஆண்டவர் நம்மை மிகவும் அன்பு செய்கிறார், அவ்வளோதான் பதில். நம்ம யாரையாவது ஒருத்தர் அன்பு செய்கிறோம் அப்படின்னாக்கா, உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவி எடுத்துக்கொள்வோமே, அவங்க மிகவும் அன்பு செய்கிறார் அப்படின்னா அவங்க ஒருவர்
ஒன்றிணைத்துக்குள்ள அவங்க விரும்புவாங்க. உடல் அளவிலையும் சரி, உள்ளத்தின் அளவிலையும் சரி, ஆவியிலையும் சரி, ஆன்மாவிலையும் சரி ஒன்றாக இணைய விரும்புவார்கள். ஒன்றாக சேர்ந்து நேரத்தை செலவழிக்க விரும்புவார்கள். ஒன்றாக சேர்ந்து எங்கேயாச்சும் பயணம் செல்ல விரும்புவார்கள். ஒன்றாக சேர்ந்து அவங்களுடைய பணத்தை செலவழிக்க விரும்புவார்கள். ஒன்றாக சேர்ந்து குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்க்க விரும்புவார்கள். ஒன்றாக ஒரே ஒரு வீட்டில் வாழ விரும்புவார்கள். இப்படி ஒன்றாக இணைந்து உணவை உண்ண விரும்புவார்கள். உணவை சமைக்க விரும்புவார்கள். ஒன்றாக சேர்ந்து நிறைய வேலைகளை செய்ய விரும்புவாங்க. இப்படி ஒன்றாக இணைத்து ஒருவருடைய விருப்பம் இன்னொருடைய விருப்பத்தோடு ஒன்றாக இணைவது தான் அந்த அன்பினுடைய ஒரு உச்சக்கட்டமாக நம்ம பார்க்க முடியும். அப்போ ஆண்டவர் இயேசு நம்மை அன்பு செய்கிறார் அப்படின்னாக்க, மூவர் இறைவன் நம்மை அன்பு செய்கிறார் அப்படின்னா அவங்க நம்மளோட ஒன்றாக இணைய விரும்புகிறார்கள். இது நம்ம 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது வசனத்தில் புனித பவுல் கூறுவதை நம்ம பார்க்குறோம். உங்களை ஒரு பரிசுத்தமான ஒரு கன்னி பெண்ணை போல் நான் கிறிஸ்து இயேசுவுக்கு மனம் முடிச்சு கொடுத்துருக்குறேன். அதாவது ஆண்டவர் இயேசு மணவாளனாகவும் நம்ம ஒவ்வொருவருடைய ஆன்மாவும் அந்த ஒரு மணப்பெண்ணாகவும் ஒருவரை ஒருவர் ஒன்றாக இணைவது போல புனித பவுல் கூறுகிறார். இதுதான் புனித அவில தெரசா, எல்லா டாக்டர்ஸ் ஆஃப் தி சர்ச், புனித சிலுவை அருளப்பர் எல்லாருமே கூறுகிறார்கள். ஜெப வாழ்வினுடைய கிறிஸ்தவ வாழ்வினுடைய அந்த உச்சக்கட்டத்தை நம்ம அடைந்தோம் என்றால் ஆண்டவரும் அந்த ஆன்மாவும் ஒன்றாக இணைந்திருக்கும். அதனால தான் புனித பவுல் 2 கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் கூறுகிறார், இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவ எனக்குள் வாழ்கிறார். அவர்களுக்குள்ளே அவங்க மாறிவிட்டதாக அவங்க பார்க்குறாங்க. இது நம்ம எல்லா புனிதருடைய வாழ்விலும் நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு புனித தாமஸ் அக்வினாஸை எடுத்துக்கொள்வோமே. அவர்கிட்ட அவர் சும்மா தெலஜிக்கா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு இறையல் ஒரு படைப்பை ஒரு ஸ்காலர்லி ஒர்க்கை அவர் செஞ்சுருக்கிறாரு. அந்த ஆண்டவரை பற்றியும் விவிலியத்தை பற்றியும் திருவருள் சாதனங்கள் பற்றியும் திருச்சபையின் போதனைகளை பற்றியும் அழகான விளக்க உரைகளை அவர் பக்கமாக 1000 பக்கங்களாக எழுதியிருக்காரு. அறிஞர்கள் என்ன கூறுகிறார்களோ அதை இப்போ நம்மளால் படித்து கூட நம்மளால் புரிஞ்சுக்க நம்ம வாழ்வு பார்த்தது அப்படின்றாங்க. அவ்வளோ அழகான விஷயங்களை எழுதியிருக்கக்கூடிய புனித தாமஸ் அக்வினாஸுக்கு ஆண்டவர் இயேசு காட்சியில் தோன்றி, நீ என்னை பற்றி நிறையா அழகாக எழுதியிருக்கிற, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி புனித தாமஸ் அக்வினாஸை பார்த்து ஆண்டவர் இயேசு கேட்கும்போது புனித தாமஸ் அக்வினாஸ் கூறுகிறார், அவர் தான் நம்ம சர்ச்சினுடைய திருச்சபையினுடைய 2வது மில்லினியம் 2வது 1000 வருடங்களினுடைய மிகப்பெரிய ஒரு புனிதராக பார்க்கக்கூடிய இறையல் வல்லுநராக பார்க்கக்கூடிய புனித தாமஸ் அக்வினாஸை ஆண்டவரிடம் சாலமனை காட்டிலும் மிக பெரிய ஒரு விஷயத்தை கேட்கிறார். சாலமன் ஞானத்தை கேட்டார், சாலமன் அரசர். ஆனால் புனித தாமஸ் அக்வினாஸ் கேட்கிறார், டாமினி நான் நிசித்தே லார்ட் நத்திங் எக்ஸெப்ட் யூ. ஆண்டவர் கேட்குறார், உனக்கு என்ன வேணும்னு கேட்குறப்ப, ஆண்டவரே எனக்கு எதுவுமே வேண்டாம், நீங்கள் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் புனித அன்னை தெரசா கூறுகிறார், இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு பார்ப்பதற்கு கண்கள் இல்லை, உங்கள் கண்கள் தான் தேவைப்படுகிறது. ஆண்டவருக்கு உதவுவதற்கு கரங்கள் இல்லை, உங்களுடைய கரங்கள் வழியே தான் அவர் உதவ போகிறார். ஆண்டவருக்கு செல்வதற்கு கால்கள் இல்லை, உங்களுடைய கால்கள் வழியே தான் போகிறார்கள். எல்லா புனிதர்களுமே ஒரு டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் யூனியனை அவங்க பார்க்குறாங்க. அவர்கள் உருமாற்றம் அடைந்து ஆண்டவரோடு ஒன்றாக இணைகிறார்கள். புனித அகஸ்தினார் கூறுகிறார், ஆண்டவருக்கு மிக மிக பிடிச்ச விஷயம் என்னென்னா நம்மளுடைய விருப்பத்தை நம்மளுடைய வில்லை அவருடைய வில்லோட ஒன்றாக இணைப்பது. இதுதான் புனித லோயலா நசர் அவருடைய மிக பிரபலமான அந்த ஒரு ஜெபத்தில் கூறுகிறார், டேக் லார்ட் அண்ட் ரிசீவ் ஆல் மை லிபர்ட்டி. என்னுடைய சுதந்திரம் அது ஒன்றுனால தான் நான் பாவம் செய்கிறேன், என்னுடைய சுதந்திரம் எடுத்துக்கோங்க. என்னுடைய மெமரி, என்னுடைய ஞாபக சக்தி, என்னுடைய புத்தி, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங், என்னுடைய என்டையர் வில், என்னுடைய முழு விருப்ப சுதந்திரத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறேன். எதெல்லாம் என்னோடதோ அதெல்லாம் நீங்கள் தான் கொடுத்தீங்க, உங்களுக்கே நான் அதை திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லி புனித லோயலா நசர் சொல்கிறார். எனக்கு நீங்கள் மட்டும் போதும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. புனித அவில தெரசா மிகப்பெரிய டாக்டர் ஆஃப் தி சர்ச். அவங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50 தடவையாவது இந்த ஜெபத்தை அவங்க ஜெபிப்பாங்களா, ஆண்டவரே பொசஸ் தைசெல்ஃப், என்னை முழுமையாக ஆட்கொள்ளுங்க, நான் உங்களுடைய விருப்பத்தை தான் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி புனித அவில தெரசா ஒப்பு கொடுப்பாங்களாம். இது ஒரு ஜெபத்தை தாண்டி இது நம்மளுடைய ஒரு விருப்பமாக மாற வேண்டும், ஆழமான ஒரு ஏக்கமாக மாற வேண்டும். ஏன்னா நம்ம ஆண்டவரிடம் கேட்பதெல்லாம், ஆண்டவர் எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இந்த தடைகள், இந்த நோய் நீங்கணும், எனக்கு வாழ்வில் இந்த வேணும் அது வேணும்னு சொல்லி நம்ம ஏதோ உலக விஷயங்களை நம்ம கேட்டுட்ருக்கோம். ஆனால் புனிதர்கள் இதை கேட்க கிடையாது. புனிதர்கள், ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும், என்னுடைய விருப்பம் உங்களுடைய விருப்பத்தோடு ஒன்றாக இணைய வேண்டும், அதை தான் அவங்க ஆண்டவரிடம் கேட்டாங்க. ஏன்னா இதில் தான் பரிசுத்தம் அடங்கியிருக்குது, இதில் தான் புனிதத்துவம் அடங்கியிருக்கு அப்படின்ற அந்த ரகசியத்தை அவங்க தெரிந்து கொண்டார்கள். இதுதான் ஆண்டவர் இயேசுவும் யோவான் நற்செய்தி 17வது அதிகாரம் 20லிருந்து 23 வசனங்கள்லாம் பார்த்தோன்னா, தந்தையும் ஆண்டவர் இயேசுவும் ஒன்றாக இருப்பது போல் நாம்பளும் அவரோட ஒன்றாக இருக்கணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு இறைவன் விரும்புகிறார். அதுக்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார், அதற்காக தான் அவர் பாடுகள் பட்டார், அதுக்காக தான் ரத்தத்தை சிந்தி அவர் உயிரை விட்டு அவர் திரும்ப உயிர் தெழுந்து
திருச்சபை ஏற்படுத்தி கொடுத்து எல்லா திருவருள் சாதங்களும் அதற்காக தான் விவிலியம் கொடுக்கப்பட்டது. அதற்காக தான் புனிதர்கள் எல்லாம் முன்மாதிரியாக நமக்கு கொடுக்கப்பட்டார்கள். அவங்களுடைய வாழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்காக தான் ஞானஸ்தானம் எடுக்கிறோம். அதுக்காக தான் ஆண்டவர் நற்கருணையில் நம்மளோட வருகிறார். நம்ம தொடக்கூடிய அளவில் நம்மளுடைய உடலோடு அவர் உடலாக, அவருடைய ரத்தம் நம்மளுடைய ரத்தத்தோடு, அவருடைய ஆன்மா நம்மளுடைய ஆன்மாவோடு உச்சக்கட்டமாக நற்கருணை நம்மளோடு இணைகிறார். அதனால தான் நமக்கு உறுதி பூசல போக ஆவியானவர் நம்மளோடு ஒன்றாக இணைகிறார். இதனால தான் நம்ம பாவசங்கத்தினத்தில் ஒருவேளை அவருடைய அந்த ஒன்றிணைப்பை நம்ம இழந்துட்டோம், அவருடைய இறைத்தன்மையில் நம்ம பங்காளர்களாக இருப்பதை நம்ம இழந்து விட்டோம், மூவர் இறைவன் நம்முள் வாசம் செய்வதை நாம் பாவத்தினால் இழந்து விட்டோம் என்றால் திருப்பி அதை கொடுப்பதற்காக பாவசங்கத்தினம் என்ற திருவருள் அதனால நமக்குள்ளே திரும்ப வருகிறார். குருத்துவம், திருமணம், இது எல்லாமே புனித பவுல் கண்ட அந்த ஒரு உருமாற்றத்தின் ஒன்றிப்பை நாம் அடைய வேண்டும். டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் யூனியன். நாம் ஆண்டவர் இயேசுவாக மாற வேண்டும். இதில் இந்த ஒரு இலக்கை அடைவதற்கு தான் நம் கிறிஸ்தவர்களாக கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்து பிறக்க வைத்திருக்கிறார். நம்ம கிறிஸ்துவ வாழ்வை இந்த ஒரு இலக்கை நோக்கி தான் போகிறது. அப்போது ஆண்டவரிடம் நம்ம கேட்க நற்கருணையில் பெற்றுக்கொண்டதுக்கப்புறம், ஆண்டவரே, ஐ வாண்ட் டு பி லைக் யூ, நான் உண்மை போல மாற வேண்டும். இதுதான் ஆண்டவரே என்ன நீங்கள் ஆட்கொள்ளுங்க. இதுதான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடிய மிக மிக அவருக்கு பிடிச்ச ஒரு ஜெபமாக இருக்கும். மற்றவை எல்லாமே சேர்த்து கொடுக்கப்படும், மற்றது எல்லாமே தொடர்ந்து வரும். அதனால தான் புனிதர்கள் கூறுகிறார்கள், அவர் நம்மை வறண்ட நிலையிலும், ஆண்டவர் நம்மை ஒரு ஆறுதலான நிலையிலும், ஆண்டவர் நம்மை ரொம்ப சந்தோஷமான அற்புதங்கள் மத்தியிலும், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் மத்தியிலும், எதுக்கு மத்தியில் நம்ம ஆன்மாவை அவர் வழிநடத்தி சென்றாலும் அவருடைய விருப்பத்தை செய்வதில் மட்டுமே நம்ம நிறைவை கண்டோம் அப்படின்னா, அவரோட வில்லை செய்கிறதுல நம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருந்தோன்னா, அது வறண்ட காலத்திலும், ஆறுதலான நிலையிலும், அற்புதங்கள் மத்தியிலும், துன்ப துயரங்கள் மத்தியிலும், தோல்விகள் மத்தியிலும், பிரச்சனைகள் மத்தியிலும், இடர்கள் மத்தியிலும், சந்தோஷத்தின் மத்தியிலும் ஒரு ஆன்மா எந்த ஒரு சலனமும் இல்லாமல் அவருடைய விருப்பத்தை செய்கிறதுல மட்டுமே கண்ணும் கருத்துமாக, அதில் மட்டுமே குறியாக இருக்குது அப்படின்னா, அந்த ஆன்மா ஆண்டவர் ஒன்றாக இணைந்த ஆன்மா என்று புனிதர்கள் எல்லாம் கூறுகிறார்கள். ஸோ ஆண்டவருக்கு மிக பிடிச்ச ஜெபம் நற்கருணை பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் நம்ம அடிக்கடி எப்போ நமக்கு தோன்றும் போதும், நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையை செய்யும்போது, ஆண்டவரே, நான் உண்மை போல நான் மாற வேண்டும், என்னை முழுமையாக ஆட்கொள்ளுங்க, என் வழியாக நீங்கள் செயல்படுங்க, உங்களுடைய விருப்பம் என்னுடைய விருப்பமாக இருக்கட்டும். இப்படிப்பட்ட விஷயங்கள் ஆண்டவருக்கு பிடிச்ச ஜெபமாக இருக்கும். நாம் அவரை கேட்பது தான் மிக மிக அவருக்கு பிடிச்ச ஒரு ஜெபமாக இருக்கும். இதை முழுமையாக யார் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்க, தேவ மாதா தான் இதை முழுமையாக 100% அடைஞ்சாங்க. அவங்க கபிரியேல் வானதூதரிடம், இதோ ஆண்டவருடைய அடிமை, சொற்படி எனக்கு ஆகட்டும் சொன்ன அந்த நொடி விண்ணகத்திலிருந்து ஆண்டவர் இறங்கி வந்து வார்த்தை மாமிசமானது, மாதாவை முழுமையாக மூவர் இறைவன் ஆட்கொண்டார்கள். இதுதான் பெந்தகோஸ்து அன்னைக்கு அப்போஸ்தலர்களிடம் நடந்தது. அப்போஸ்தலர்கள் வழியாக கிறிஸ்துவம் பரவியது, நற்செய்தி பரவியது. அவர்கள் இறந்தவர்களை ஆண்டவர் இயேசுவை போல அவர்கள் உயிர்த்தலை செய்தார்கள், நோயாளிகளை குணமாக்கினார்கள், பேய்களை ஓட்டினார்கள், நல்ல ஒரு பரிசுத்தமான வாழ்வை வாழ்ந்தார்கள். ஏன்? அப்போஸ்தலர்களை ஆண்டவர் ஆட்கொண்டார், மூவர் இறைவனும் ஆவியானவரும் ஆட்கொண்டார்கள். அதே போல தான் நம்ம பார்க்குறோம். எல்லா புனித அகஸ்தினாரை ஆட்கொண்டார், அவர் பாவத்திலிருந்து மனம் மாறினார், அவர் வழியாக நிறைய ஆன்மாக்கள் மீட்கப்பட்டது. அதே போல தான் புனித தாமஸ் அக்வினாஸ், புனித ஜான் மரிய வியானி, புனித பாதிரி பியோ, புனித ஜான் பால் II, புனித அன்னை தெரசா, யாராலையும் தொட்டு கிட்ட கூட நெருங்க முடியாத அந்த துர்நாற்றம் வீசக்கூடிய அந்த தொழுநோயாளிகளை அன்னை தெரசாவால் மட்டும் ஏன் கட்டிப்பிடிக்க முடிஞ்சு? ஏன்னா அவர்கள் ஆண்டவர் இயேசுவினாலும் மூவர் இறைவனினாலும் முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் வழியாக கடவுள் செயல்பட்டார். அந்த சின்ன மனுஷனுக்குள்ளே பெரிய ஆண்டவர் உள்ளே வந்தார். அவர் வழியாக ஆண்டவர் இயேசு நம் வழியாக, புனிதர்கள் வழியாகவும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து நல்ல முன்மாதிரியான வாழ்வின் வழியாக இந்த உலகை பாவத்திலிருந்து இன்றும் மீட்டு கொண்டு, எப்படி மாதா வழியாக உலகிற்கு மீட்பு வந்ததோ இன்று அதே போல் நம் வழியாகவும் புனிதர்கள் வழியாகவும் சின்ன சின்ன வழியில் ஆண்டவர் இயேசு நிறைய ஆன்மாக்களை பாவத்திலிருந்து மீட்டு அவரிடம் ஒன்றாக இணைத்து கொண்டிருக்கிறார். அதனால் இந்த மொத்த கிறிஸ்தவ வாழ்வினுடைய இந்த மையமே ஆண்டவரினால் நாம் முழுமையாக எப்படி மாதா ஆட்கொள்ளப்பட்டார்களோ, அப்போஸ்தலர்கள் ஆட்கொள்ளப்பட்டார்களோ, புனிதர்கள் ஆட்கொள்ளப்பட்டு அவர்கள் வழியாக உலகிற்கு மீட்பு வந்ததோ, இன்று வந்து கொண்டிருக்கிறதோ, நம் வழியாகவும் இன்று வர வேண்டும் அப்படின்றது தான் இந்த கிறிஸ்தவ வாழ்வினுடைய மையமாக இருக்கிறது. இதுதான் ஒவ்வொரு புனிதர்களும் நடந்தது. அதனால் நம்ம பாடலில் வாசிக்கிறோம், சின்ன மனுஷனுக்குள்ளே பெரிய ஆண்டவர் வந்தால் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஏன் புனிதர்களால் அற்புதம் செய்ய முடிஞ்சிச்சு? ஏன்னா அந்த சின்ன மனுஷங்களுக்குள்ளே பெரிய ஆண்டவர் இருந்தார்.
மாதா ஒருவர்னால இந்த உலகத்திற்கு ஆண்டவர் இறங்கி வந்தார், மீட்பு வந்தது. மாதா ஒருவர் தூய ஆவியானவரோட முழுமையாக திறந்து கொடுத்து ஒத்துழைத்து அவருக்கு இசைந்ததனால் இந்த உலகிற்கு மீட்பு வந்தது. இன்றைக்கி ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மாதாவை போல இருக்க தான் முயற்சிக்கிறார்கள். புனித பவுல் மாதாவை போல இருக்க முயற்சித்தார். இனி வாழ்வது நானல்ல, கிறிஸ்து எனக்குள் ஆவிக்குரிய வகையில் வாழ்வதாக புனித பவுல் உணர்ந்தார். ஆனால் மாதாவுக்குள்ள உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் ஆவியிலும் ஆன்மாவிலும் ஆண்டவர் இயேசுவும் மூவர் இறைவனும் முழுமையாக வாழ்ந்தார்கள். அப்போது இப்போ நம்ம இந்த வீடியோனுடைய 2வது பகுதிக்கு போகிறோம். அப்போ ஆண்டவர் நம்மை முழுமையாக ஆட்கொண்டு நாம் இன்னொரு இயேசுவாக மறு கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் நாம் முதலில் மாதாவாக மாற வேண்டும். அப்பொழுது தூய ஆவியானவர் நம் மீது வருவார், உன்னத கடவுளின் வல்லமை நம்மையில் நிழலிடும். அப்பொழுது நமக்குள் ஆண்டவர் இயேசு உருவாகுவார். அதனால தான் புனித பவுல் கூறுகிறார், உங்களுக்குள்ளே கிறிஸ்துவை உருவாக்குவது நான் பேறுகால வழியில் துடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் கிறிஸ்து உருவாகணும் அப்படின்றது தான் கிறிஸ்துவ வாழ்வினுடைய மையம். அப்போது அது எதை குறிக்கிறது? நம்ம இன்னொரு மாதாவாக மாறுகிறோம். முதல்ல மாதா தான் அதை செஞ்சாங்க. நம்ம கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு, நம்ம கற்பனைக்கு மீறிய அளவிற்கு மாதா அதை உடல் அளவிலும் ஆன்மாவிலும் ஆவியிலும் ஆண்டவர் இயேசுவை மூவர் இறைவனையும் முழுமையாக அவங்க பெற்றிருந்தாங்க. அவங்களுக்கு திறந்து கொடுத்து அவங்களோட ஒத்துழைத்து முழுமையாக மூவர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டாங்க. அப்போது நம்ம இந்த புத்தாண்டுக்கு உண்மையில் நம்ம தயாரிக்கணும்னா மாதாவிடம் நம்ம ஒப்படைப்போமே, மாதாவிடமே நம்ம கேட்போமே, அம்மா நான் உங்களை போல மாறணும், முழுமையாக மூவர் இறைவனுக்கு நான் திறந்து கொடுக்கணும், தூய ஆவியின் மேல் வர வேண்டும். அந்த பெந்தகோஸ் தினத்தன்று வந்ததை போல உன்னத கடவுளின் தந்தையும் இறைவனின் வல்லமை என்மேல் நிழலிடணும். உங்களுக்குள்ளே எப்படி கிறிஸ்து உருவாகினாரோ, புனிதர்களுக்குள்ளே எப்படி கிறிஸ்து உருவானாரோ அதே போல் எனக்குள்ளேயும் உருவாகணும் அப்படின்னு சொல்லி மாதாவை நம்ம ஒரு துணையாக அம்மாவாக கூப்பிடுவோமே. இந்த புத்தாண்டுக்கு நம்ம இந்த நவம்பர் 29ஆம் தேதி துவங்கினோம் அப்படின்னாலுக்கு 33 நாள் முழு அர்ப்பணம் அந்த நாட்கள் துவங்குகிறது. 33 நாள் முழு அர்ப்பணம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா இந்த சேனலில் அதுக்கான வீடியோ இருக்கிறது. அதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க இந்த 33 நாள் முழு அர்ப்பணம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். புனிதர்கள் எல்லாம் இதை தான் செஞ்சாங்க. மாதாவிடம் ஏன் புனிதர்கள் நெருக்கமாக இருந்தாங்க? ஏன்னா மாதாவாக தான் நம்ம மாற முயற்சிக்கிறோம். மாதாவை போல் இந்த உலகில் வாழ முயற்சிக்கிறோம். அப்பொழுது தான் நமக்குள்ளே கிறிஸ்து உருவாகிற. நம்ம இன்னொரு கிறிஸ்துவாக மாறணும்னா முதல்ல நம்ம மாதாவாக மாறி தூய ஆவியானவருக்கு ஒத்துழைக்கணும், திறந்து கொடுக்கணும். அவருடைய வழிகாட்டுதலுக்கு நாம் இசைய வேண்டும். அப்போது மாதாவிடமே நம்ம உதவி கேட்கலாமே, வழிகாட்டுதல் கேட்கலாமே. எப்படி நீங்கள் ஆவியானவரிடம் நீங்கள் முழுமையாக உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்க, ஆட்கொள்ளப்பட்டீங்க, அதே போல் நம்ம மாதாவினால் முழுமையாக ஆட்கொள்ளப்படுவோமே. இதுதான் புனிதர்கள் செஞ்சாங்க. அதனால தான் மாதாவிடம் புனிதர்கள் நெருக்கமாக இருந்தார்கள். இல்லைனா அதை நம்ம இப்படி கூட சொல்லலாம், மாதாவிடம் நெருக்கமாக இருந்ததுனால தான் அவர்கள் புனிதர்களாக மாறினார்கள். அவர்களுக்குள்ள மூவர் இறைவன் ஆட்கொள்ளப்படுவதற்கான அவங்க இன்னொரு மாதாவாக மாதாக்கிட்ட நெருங்கவே முடியாது. ஏதோ ஒரு சின்ன ஒரு 0.0000.1% 1% மாதாவிடம் நெருங்குவதற்கு அவங்க முயற்சித்தாங்க. மாதாவை போல அவங்க வாழ முயற்சித்தனாலேயே அவங்க இவ்வளோ பெரிய புனிதர்களானார்கள். இவ்வளோ அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்து தந்தையம் இறைவனை மகிமைப்படுத்தினார்கள். மூவர் இறைவனை இந்த உலகிற்கு வெளிப்படுத்தினாங்க. அப்படின்னா மாதாவிடம் நம்ம செய்ய வேண்டியது இந்த புத்தாண்டு முழுமையாக நம்மையே அர்ப்பணிக்கணும். அதுக்கான ஒரு தயாரிப்பு தான் இந்த 33 நாட்கள் புனித மான்ஃபோர்ட் நமக்கு கொடுத்த வழிமுறையின்படி. அதை எப்படி செய்யணும் அப்படின்றதை தெரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோவில் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த லிங்க்குக்கு அந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் மெசேஜ் செஞ்சு நீங்கள் டைப் பண்ணி அவங்ககிட்ட கேட்கலாம். நவம்பர் 21 நம்ம துவங்கினோம் என்றால் ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டு அன்று தெய்வமாதா கடவுளின் தாய் அப்படின்னு திருச்சுவை அறிவித்திருக்கூடிய அந்த திருவிழாவன்று நம்ம இந்த புத்தாண்டை மாதாவிடம் ஒப்புக் கொடுப்போமே. இப்பொழுது 2ஆம் ஜான் பால் திருத்தந்தையாக அவர் பதவியேற்ற போது அவருடைய வார்த்தைப்பாடு டோட்டஸ் டுவஸ் மரியா, லத்தீன் மொழியில் டோட்டஸ் டுவஸ் மரியா என்றால் என் முழுமையும் உங்களுக்கு தான் தேவமாதா, எனக்குரியவை எல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி புனித ஜான் பால் II அவரையே முழுமையாக மாதாவிடம் ஒப்புக் கொடுத்தார். இன்றைக்கு அவர் மிகப்பெரிய புனிதராக இருக்கிறார். அவரை போல ஒரு திருத்தந்தையை நம்மளால் இப்போ பார்க்க முடியல. அவருடைய உடலில் நம்ம அழியாமல் இருக்கிறது. அதுதான் புனித மேக்ஸ்மிலியன் கொள்கை 1900களில் வாழ்ந்த புனித மேக்ஸ்மிலியன் கொள்கை ரோமைய நகரத்தில் இருந்தபோது கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக ஒரு பெரிய பேரணி சென்று கொண்டிருந்த போது அவர் யோசித்தாராம்,
தீய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட இவர்களால் இவ்வளோ பெரிய விஷயங்கள் செய்ய முடியும்னா, மாதாவினுடைய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட நம்மளால் ஏன் இன்னும் இதை விட பெரிய விஷயங்களை செய்ய முடியாதுன்னு சொல்லி தான் மிலிஷியா ஆஃப் இமேக்குலேட் அப்படின்னு சொல்லி மாதாவினுடைய அந்த பேரணியை அவர் உருவாக்குகிறார். இப்படி இந்த மேக்சிமம் கொள்கை எந்தளவுக்கு மாதாவினால் ஆட்கொள்ளப்பட்டார் என்றால், ஆண்டவர் இயேசுவுக்காக அவர் அந்த ஹிட்லரினுடைய அந்த அந்த கொடூர முகாம்களில் அவர் உயிரை துறப்பதற்கூட அவர் தயங்கவில்லை. மாதாவினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் தான் மறைசாட்சியர்களாக ஆண்டவருக்காக ரத்தம் சிந்துகிற அளவுக்கு அவங்களுடைய வாழ்வு மாறியது. நம்மளுடைய பாவங்கள்லேருந்து பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரணும்னா மிக எளிமையான ஒரு விஷயம். நம்ம ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா நேரடியாக நம்ம போகலாம். நம்ம ஆண்டவரிடம் இயேசுவிடம் அந்த நீதிபதியாக இருக்கக்கூடிய ஆண்டவரிடம் நம்ம நேரடியாக நம்ம போகலாம். ஆனால் அதை தாண்டி நம்ம ஒரு டிரைவிங் ஸ்கூலில் சேர்ந்து நம்ம பக்கத்தில் ஒருத்தர் நமக்கு கியர் போட சொல்லி கொடுத்து, நம்ம கூட ஒருத்தர் நமக்கு அந்த ஆஸ்கலேட்டர் எப்படி அழுத்தணும், பிரேக் நம்ம கூட இருந்து அவங்க பிரேக்கு பிடிக்கலாம், அவங்க நம்மளுடைய ஸ்டேரிங் எப்படி திரும்பணும் நம்ம கூட இருந்து சொல்லி கொடுத்து, நம்மை தூய ஆவியினருக்கும் மூவர் இறைவனுக்கும் முழுமையாக திறந்து கொடுத்து ஒத்துழைத்து இசைந்து இன்னொரு புனிதராக இன்னொரு ஆண்டவர் இயேசுவாக இந்த உலகத்தில் மாதா நம்ம கூட வழி நடத்த, நம்ம வாழ்வை முழுமையாக கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். நம்ம உண்மையிலே நம்ம வாழ்வு மாறணும் அப்படின்னா புனித அன்னை தெரசா, புனித ஜான் பால் II எல்லா புனிதர்கள் செய்த அந்த ஒரு விஷயத்தை செய்யணும். மாதாவிடம் நம் உடல், ஆன்மா, ஆவி மொத்தத்தையும் கொடுத்துட்டு, எனக்கு இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் என் வாழ்க்கையை, நான் அதை வீணடிச்சிட்ருக்கேன், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலம்மா, இனியே நான் முழுமையாக அர்ப்பணிக்கிறேன், எனக்கு உரியவை என்னுடைய உயிர் முதல் கொண்டு உங்ககிட்ட நான் கொடுக்குறேன், இனி என் வாழ்க்கையை நீங்கள் எடுத்து வழி நடத்துங்கன்னு சொல்லி இந்த புத்தாண்டிலிருந்து மாதாவிடம் நம்ம அர்ப்பணிக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா, ஆண்டவர் நம்மை முழுமையாக ஆட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோன்னா, இந்த 33 நாள் முழு அர்ப்பணத்தை செய்வோம். ஏற்கனவே செஞ்சுருந்தோம் அப்படின்னா அதை புதுப்பிக்கலாம். நம்ம அதை செஞ்ச உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரலாம். அது ஆண்டவருடைய கரங்களில், அவருடைய இரக்கத்தில், அவருடைய விருப்பத்தின்படி இருக்கும். நிறைய விஷயங்கள் இப்போ எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது முழு அர்ப்பணம் செஞ்சு ஒரு 3 வருடங்கள் ஆகிறது. மாதம் முழுமையாக கண்ட்ரோலில் இருப்பதை நம்மளால் உணர முடியும். கஷ்டங்கள் வரும்போதும் சரி, அற்புதங்கள் நடக்கும்போதும் சரி, தோல்விகள் வரும்போதும் சரி, இருண்ட சூழலிலும் சரி, ஆண்டவர் நம்மக்கிட்ட நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரங்களிலும் சரி, மாதா முழுமையாக நம்மளை கட்டுப்பாட்டில் நம்ம வாழ்வையும் நம் உடலையும் ஆன்மாவையும் இருப்பதை கண்டிப்பாக நம்மளால் உணர முடியும். உண்மையிலே இது ஒரு ஜெபம் இல்லை, உண்மையிலே ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு நம்ம ஒன்றும் இல்லை அப்படின்றத தாழ்ச்சியோடு உணர்ந்தவர்களாக நம்ம மாதாக்கிட்ட நம்மையே ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா, உண்மையிலேயே நம்மளோட வாழ்வை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி அவங்க ஆண்டவர் இயேசுவை போல் நம்மை மாற்றுவதை, அவங்க எப்படி ஆண்டவர் இயேசுக்கு உணவு ஊட்டினார்களோ அதே போல் நமக்கும் இறை வார்த்தையும் நற்கருணையும் ஊட்டுவார்கள். ஆண்டவர் இயேசு எப்படி குளிப்பாட்டி அவரை சுத்தப்படுத்தினாங்களோ அதே போல் நம்மையும் பாவ சங்கீதத்தின் வழியாக குளிப்பாட்டி நம்மளை ஞானஸ்தானத்தின் வழியாக சுத்தப்படுத்துவார்கள். எப்படி ஆண்டவர் இயேசுவோடு உறவாடினார்களோ அதே போல் நம்மளை உறுதி பூசத்தின் வழியாக, நம்ம வாழ்வின் பல்வேறு நபர்களின் வழியாக, சூழல்களின் வழியாக நம்மிடம் மாதா பேசுவதையும், நம் சூழ்நிலைகள், நம்மளுடைய வாழ்வு, நம்மளுடைய உறவினர்கள், நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய வேலை, நம்மளுடைய மொத்தத்தையும் மாதா கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து மாற்றுவதை கொஞ்சம் கொஞ்சமாக பேசி நம்மை ஆவியானவருடைய வழிக்கு கொண்டு வருவதில் மாதாவினுடைய கரத்தையும் மாதாவினுடைய செயல்பாடுகளையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நாமும் அப்போஸ்தலர்களைப் போல, புனிதர்களைப் போல நான் இன்னொரு இயேசுவாக மாற விரும்புகிறேன், ஆனால் எனக்கு எப்படின்னு தெரியல, என்னால் முடியல அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் அப்படின்னா, ரொம்ப எளிதான ஒரு ரகசியம் இருக்கிறது, எளிதான ஒரு வழி இருக்கிறது. மாதாவிடம் சரணடைவோம். மாதா நம்மை இன்னொரு இயேசுவாக உருவாக்குவார்கள். அவங்க எப்படி மூவர் இறைவனினால் ஆட்கொள்ளப்பட்டார்களோ அதே போல் நம்மையும் மூவர் இறைவனால் ஆட்கொள்ள அவங்க காலடி எடுத்து வச்சு நம்ம வாழ்வில் வந்தாங்க அப்படின்னா, எளிமையாக கொஞ்சம் கொஞ்சமாக அது நம் வாழ்வில் படிப்படியாக நடப்பதை நம்மால் பார்க்க முடியும். செய்ய வேண்டியதெல்லாம் நம் மாதாவிடம் டோட்டல் கான்சக்ரேஷன், முழுமையாக நம் வாழ்வு, நம் உடல், ஆன்மா, ஆவி, நமக்கு சொந்தமானவை, நமக்கு நெருக்கமானவர்கள், நம்மளுடைய உறவினர்கள் எல்லாத்தையும் நம்மையே முழுமையாக அர்ப்பணிப்போம். உண்மையாக நம்ம மனசாட்சியில் எந்த ஒரு விஷயங்களையும் நம்ம பிடிச்சு வச்சுக்காமல் மொத்தத்தை கையை திறந்து கொடுத்துட்டு நேர்மையாக எந்த ஒரு பகுதியும், ஏன் நம்ம உயிரை கூட நம்மக்கிட்ட வச்சுக்காமல் அந்த மாதா கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த முழு அர்ப்பணத்தின் வழியாக கண்டிப்பாக நம் வாழ்வு மாறும். அவங்க இனி நம்ம வாழ்க்கையை எப்படி வழிநடத்தணும், நம்ம எப்படி கொண்டு போனால் நம்ம ஆண்டவராக மாறுவோம், இன்னொரு ஆண்டவர் இயேசுவாக இந்த உலகத்தில் மாறுவோம் அப்படின்றத
மாதா பார்த்துக்குவாங்க. எல்லா புனிதர்களுடைய ரகசியமும் இதுதான். அவர்கள் மாதாவிடம் முழுமையாக அர்ப்பணித்தாங்க. மாதா அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக வழிநடத்தி இறை வார்த்தையிடமும் திருவருள் சாதனங்களிடமும் நற்கண்ணிடமும் புனிதர்களுடைய வாழ்விலிருந்தும் எல்லா வழியாகவும் மாதா பார்த்துக்கிட்டு ஒரு அம்மா என்ன செஞ்சு அப்பா கிட்ட கூட்டிகிட்டு போவாங்களோ அதே போல் மாதா பார்த்துக்கொள்வார்கள். முழுமையாக மாதாவிடம் அர்ப்பணிப்போம். புனிதர்களைப் போல நாமும் இன்னொரு ஆண்டவர் இயேசுவாக இந்த உலகத்தில் மாறுவோம். ஆமீன்.